மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 27ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். மன்னாவின் தலைப்பு கர்த்தருடைய மகிமையை காண அவரது ஆலயத்தை எப்போதும் நாடுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொன்ன தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுங்கள். இந்த ஸ்தலத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இந்த இடத்தில் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் தங்கி இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக தேவன் தம்முடைய ஆலயத்திலே எப்போதும் பிரசன்னமாக இருக்கிறார். எனவே தான் தாவீது பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய மகிமையை நான் காண்பதற்காகவே உம்முடைய ஆலயத்திலே நான் எப்போதும் தங்கியிருக்க விரும்புகிறேன். லூக்காவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் போது 84 வயது சென்ற அன்னாள் என்கிறது வயது சென்றவன் என்ன செய்வாளாம், தேவனுடைய ஆலயத்திலே இரவு பகல் என்று பாராமல் எப்போதும் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆராதித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்க. ஜெபிக்கவும் மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்கவும் அவள் செய்தாள். ஆண்டவர் கொடுத்த வலிமையினாலே அவள் தேவனை ஆராதித்து வந்தாள், தேவனை துதித்து வந்தாள். எப்படி அவளுக்கு பலன் கிடைத்தது என்று சொன்னால், தேவனுடைய பலன். ஆம், அவருடைய பலன் இருக்கும் வரைக்கும் நாம் சாத்தியமாகாத சாத்தியமில்லாத காரியங்களையும் சாத்தியமாக்கிக் கொள்ள நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, எப்போதும் தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள். தேவனுடைய சமூகத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்திலே பேரானந்தம் இருக்கிறது, நித்திய பேரானந்தம் இருக்கிறது. ஆனந்தத்தை தேடி சமாதானத்தை தேடி அநேகர் எங்கெல்லாமோ ஓடி போகிறார்கள். நிலையில்லாத காணல் நீர் போன்ற சமாதானத்திற்காக, மன மகிழ்ச்சிக்காக எங்கெல்லாமோ செல்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்திற்கு நீ வந்தாலே நீ பேரின்பத்தை காணலாம். என்னுடைய சமூகத்திற்கு நீ வந்தாலே நித்திய மகிழ்ச்சியை நீ காணலாம் என்று சொல்லுகிறார். சமூகத்திற்கு நான் எப்போதும் கடப்படுவோம், அப்படி சமூகத்திலே தங்கி இருப்பதை நாடுவோம். மரியாளை போல, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்கிற வார்த்தைப்படியாக அவருடைய பாதம் அமர்ந்து அவரையே நோக்கி பார்க்கிற, அவருடைய சமூகத்தை நித்தமும் தரிசிக்கிற, அவரோடு உறவாடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஒத்தாசை அளிப்பார், ஆதரவா இருந்து நம்மை நடத்துவார் என்கிறதிலே சந்தேகம். சுபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்திலே எப்போதும் தங்கி இருக்கிறவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் தரிசிக்கும்படியாக, உம்முடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டு மக்களே களி கூறும்படியாக தாவீது பக்தன் சொன்னது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைப்படியாக நாங்களும் கூட அப்படியா எப்போது நாங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா சோத்திரப்பா காத்திருந்து உடைய சமூகத்தை நாங்கள் எப்போதும் ஆண்டவரே கண்டு மக்களே களி கூற எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. 84ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக வேறிடத்திலே 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படுகிற அந்த ஒரு நாள் மேலானதாக இருக்கிறது என்ற வார்த்தைப்படியாக நாங்கள் எப்போதும் உடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாக ஆண்டவரே உடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்ணுக்குள்ளே களி கூறுகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.